ஓகே, டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்வே. சர்வேல பேசிக்ஸு அப்புறம் ஒரு 2-3 டாபிக் பார்க்க போகிறோம். சர்வேனா என்ன? சர்வேனா ஃபைண்டிங் ரிலேட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆன் ஆர் பிலோ தி எர்த் சர்ஃபேஸ். அது என்ன ரிலேட்டிவ் பாயிண்ட்ஸ்? ரிலேட்டிவ் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னா வித் ரெஃபரன்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா என்னென்னா இப்போது ஒரு பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அது இது பக்கத்தில் இருக்குது, இல்லைன்னா அது பக்கத்தில் இருக்குது, ஒரு நியராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அது பக்கத்தில் இது பக்கத்தில் அந்த மாதிரி சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒன்று ரிலேட்டிவாக ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு தானே இந்த பாயிண்ட் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுதான் சர்வே. சர்வேன்னு என்னன்னா ஃபைண்டிங் ரிலேட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆன் ஆர் பிலோ தி எர்த் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ நம்ம சர்வேவை எப்படிலாம் பார்க்க போகிறோம்னா சும்மா ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த செயின் சர்வேயிங், டைக்கோமீட்டர், பிளேன் டேபிள் சர்வேயிங், அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இது நம்மளாம் பிரிச்சுக்கிட்டது. இந்த ஆர்டரில் பார்க்க போகிறோம். அப்படி பார்ட்டாக பிரித்து வச்சுக்கோம் நம்ம ஈஸினஸ்க்காக. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்வேயிங்கில் பிரின்சிபல் ஒரு 2 பிரின்சிபல் முக்கியமானது. என்னென்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஒர்க் ஃப்ரம் தி ஹோல் டு பார்ட். ஓகே, ஒர்க் ஃப்ரம் தி ஹோல் டு பார்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு மொத்த ஏரியா ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவிலேருந்தும் ஹோல்லேருந்து பார்ட்டாக நம்ம பிரித்து போகிறது. அப்படி சர்வே பண்ணுறது. எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா ஒரு பார்ட்டில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அது இன்னொரு பார்ட்டுக்கு அந்த எரர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேங்களா? அதனால தான் சர்வேல என்ன பண்ணுறோன்னா ஒர்க்கிங் ஃப்ரம் தி ஹோல் டு பார்ட். இன்னொரு பிரின்சிபல் என்ன? 2 பாயிண்ட்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு இன்னொரு புது பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அப்போது வித் ஹெல்ப் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி நியூ பாயிண்ட். ஓகேவா? அதான் 2 பிரின்சிபல். அடுத்து கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது கிளாசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேசிக்ஸ் பார்த்துடலாம். இல்லை கிளாசிஃபிகேஷனே பார்த்துடலாம். ஓகே, கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபீல்ட் ஆஃப் சர்வே. ஃபீல்ட் ஆஃப் சர்வே அப்படின்னா என்னென்னா லேண்டில் பண்ணுறோமா, இல்லை நீரில் பண்ணுறோமா, இல்லை ஆகாயத்தில் பண்ணுறோமா சர்வே, அதை பொறுத்தெல்லாம் மாறும். ஓகேவா? லேண்ட் சர்வேனா லேண்டில் நார்மலாக நம்ம பண்ணுறது. ஹைட்ரோகிராஃபிக்னால் ஓசன் நீர்நிலைகளில் பண்ணுறது. அஸ்ட்ரானமிக்கல் சர்வேனா இது ஹெவன்லி பாடிஸில் பண்ணுறது. ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ், ஸ்டடி ஆஃப் ஹெவன்லி பாடிஸ், இல்லை அப்சல்யூட் பொசிஷன் பேஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே, அடுத்து இந்த லேண்ட் சர்வேயிங், ஹைட்ரோகிராஃபி சர்வேயிங் அதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ அந்த லேண்ட் சர்வேலே ஒரு 3 to 4 நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? டோப்போகிராஃபிக்கல் சர்வே, சிட்டி சர்வே, கேடஸ்ட்ரல் சர்வே, இன்னொன்று இன்ஜினியரிங் சர்வேன்னு வரும். அது நான் இன்ஜினியரிங் சர்வேன்னு எனக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். டோப்போகிராஃபிக்கல் சர்வேனா என்னென்னா டு ஸ்டடி த ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி எர்த், நேச்சுரலோ இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃபீச்சர்ஸோ. எக்ஸாம்பிள் சொன்னால் ரிவர், ஹில், வேலி, அந்த 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 பரப்பு நிலப்பகுதியெல்லாம் நம்ம சர்வே பண்ணால் அது டோப்போகிராஃபிக்கல் சர்வே. சிட்டி சர்வே அப்படின்னா என்னென்னா அந்த இப்போது அந்த பிளானிங் சீவர் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன இப்போது அந்த கால்வாய், அப்புறம் வடிகால் நீர் வசதி, அப்புறம் அந்த தண்ணீர்லாம் கொண்டு போவாங்கள்ல, அதுக்கெல்லாம் நம்ம எந்த நிலப்பரப்பு கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டடி பண்ணுறது சிட்டி சர்வே. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சிட்டி, இந்த ரோட் பேட்டர்னு, வாட்டர் சப்ளை லைனு, சீவர் லைன், அதெல்லாம் பிளான் பண்ணுறது சிட்டி சர்வே அப்படிம்பாங்க. அடுத்து கேடஸ்ட்ரல் சர்வே. இது டு ஃபிக்ஸ் த ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்துக்குன்னு ஒரு பர்டிகுலர் பவுண்ட்ரி இருக்கும். அதை மெஷர் பண்ணி அந்த நிலத்தை சர்வே பண்ணுறது தான் கேடஸ்ட்ரல் சர்வே. அதுக்கு நம்ம என்ன செயின் யூஸ் பண்ணுவோம்னா ரெவன்யூ செயின்னு ஒரு செயின் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ரெவன்யூ செயின் லென்த் எவ்வளோன்னா 33 feet இருக்கும். இன்னொன்று இன்ஜினியர் சர்வேன்னு ஒன்று சொன்னோன்னா, இன்ஜினியர் சர்வேன்னு என்னென்னா நம்ம லெவலிங்லாம், இப்போ நம்ம காம்பஸ் சர்வேயிங்,
லெவலிங், அப்புறம் டேக்கோமீட்டர் யூஸ் பண்ணி பண்ணுற அந்த சர்வேங்கெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் சர்வே கீழே வந்துடும். அதெல்லாம் நம்ம ஜென்ரலாக சிவில் இன்ஜினியர்ஸ் பண்ணுறது. இதுவும் பண்ணுவோம், அதுவும் பண்ணுவோம். அடுத்து இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஃபீல்ட் ஆஃப் சர்வே பார்த்ததுக்கப்புறம் இப்போ என்ன பார்க்குறோம்னா வந்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கர்வேச்சர் ஆஃப் த எர்த். அது என்ன கர்வேச்சர் ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம உலகம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஆப்லேட் ஸ்பெராய்டு ஷேப்பில் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு முட்டை எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் முட்டையில் எப்படி வளைவுன்னு இருக்கும்போது, அப்போ நம்ம இருக்கிற நிலத்தில் உலகத்தில் வந்து வளைவுன்னு ஒன்று இருக்கும். அந்த கர்வை வந்து நம்ம கன்சிடர் பண்ணால் ஜியோடெட்டிக் சர்வேயிங். சப்போஸ் நம்ம கர்வேச்சரை இன்க்ளூட் பண்ணலைன்னா அது பிளேன் சர்வேயிங். அப்போது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு என்ன பிளேன் சர்வேயிங்கில் கர்வேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். கர்வேச்சரு எடுத்துக்கல. ஜியோடெட்டிக் சர்வேயிங்கில் கர்வேச்சரை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, சரி. கர்வேச்சரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணல அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு கீழே இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போது அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸுங்களோட ஏரியா, பர்டிகுலர் ஏரியா நம்ம அந்த வேல்யூ என்னென்னா வந்து 250 கிலோமீட்டர் ஸ்கொயர். இப்போது 250 கிலோமீட்டர் ஸ்கொயர் கீழே நம்ம சர்வே பண்ணோம்னா கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். சப்போஸ் 250 கிலோமீட்டர் ஸ்கொயர் மேலே போயிடுச்சுன்னா கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, பிளேன் சர்வேயிங்கில் ப்ளம்ப் லைன்ஸ்லாம் வந்து எல்லாமே பேரலல் டு ஈச் அதர். அதனால் வந்து அது சென்டர் ஆஃப் த எர்த்தை வந்து மீட் பண்ணாது. இதே ஜியோடெட்டிக் சர்வேயிங்னா வந்து ப்ளம்ப் லைன்ஸ்லாம் வந்து நாட் பேரலல் டு ஈச் அதர். எல்லா ப்ளம்ப் லைன்ஸும் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த் வந்து மீட் ஆகும். ஓகேங்களா? லெவல் சர்ஃபேஸ் ஆர் கன்சிடர் as straight and they are parallel to each other. லெவல் சர்ஃபேஸ்லாம் வந்து கன்சிடர் as straight and they are parallel to each other. இங்கே வந்து லெவல் சர்ஃபேஸை கன்சிடர் curved surface, they are parallel to each other. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இது வந்து எர்த்தா? ஓகே, இப்போது ப்ளம்ப் லைன்னா என்ன வந்து இது வந்து ஜியோடெட்டிக் சர்வேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா அது கிராவிட்டி நோக்கி வருது. அப்போது இது நம்ம ப்ளம்ப் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது ஜியோடெட்டிக் சர்வேயிங்கில் ப்ளம்ப் லைன்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு இடத்துல கவனிச்சிடாது அப்படிங்கிறாங்க. இதே பிளேன் சர்வேயிங்னா எப்படி இருக்குன்னா வந்து ப்ளம்ப் லைன் எல்லாமே ஒரே இடத்துல கோயின்சைட் ஆகாமல் இப்படி பேரலாக இருக்கும். ஓகேவா? இது ஒன்று. இன்னொன்று லெவல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இப்போது இந்த பூமிக்கு பேரலாக ஒரு சர்ஃபேஸை வந்து நான் ட்ரா பண்ணுறேன். இது வந்து ஒரு லெவல் சர்ஃபேஸ் அப்படிம்பாங்க. அப்போது இதே மாதிரி இன்ஃபினிட்டி சர்ஃபேஸ் இருக்கும். அந்த இன்ஃபினிட்டி சர்ஃபேஸும் வந்து எல்லாமே பேரலாக இருக்கும். இதில் ஜியோடெட்டிக் சர்வேயிங்கில் இது கர்வ்டில் பேரலாக இருக்குது. இந்த லெவல் சர்ஃபேஸில் வந்து இப்படி பேரலாக இருக்கும். ஹரிசாண்டலாக பேரலாக இருக்கும். இது கர்வ்டில் பேரலாக இருக்கும். அப்போது நமக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ரேடியஸ் என்ன? இன்ஃபினிட்டி. அதான் ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் இன்ஃபினிட்டி. பட் இங்கே கர்வ்னு வரும்போது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே எண்ட் ஆகுது. அப்போது ரேடியஸ் ஆஃப் எர்த் இஸ் ஃபைனைட் விச் இஸ் ஈக்குவல் டு 6370 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா? ஓகே, அடுத்து பேஸ்ட் ஆன் பர்பஸ் ஆஃப் சர்வே. பர்பஸ்னு வரும்போது மிலிட்ரி சர்வே, இன்ஜினியரிங் சர்வே, மைன் சர்வே, ஜியோலஜிக்கல் சர்வே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே. ஓகே, இது சும்மா நம்ம தெரிஞ்சிட்டா மட்டும் போதும். அடுத்து பேஸ்ட் ஆன் மெத்தட்ஸ் எம்ப்ளாய்ட் இன் த ஃபீல்ட் வரும்போது ட்ராவர்சிங், ட்ரையாங்குலேஷன். பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸிங்னா செயின் சர்வே, தியோலைட், காம்பஸ் சர்வே, பிளேன் டேபிள் சர்வே, ஃபோட்டோகிராமெட்ரி. ஓகே, இப்போது ட்ராவர்சிங்னா என்னென்னா வந்து ரன்னிங் சர்வே லைன்ஸ். அது வந்து எப்படின்னா ஓப்பன் ட்ராவல்ஸாக இருக்கலாம், இல்லை க்ளோஸ்டு ட்ராவல்ஸாக இருக்கலாம். ஓப்பன் ட்ராவல்ஸ் வந்து எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா வந்து ரயில்வே லைன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து க்ளோஸ்டே ஆகாது, அது அப்படியே நெட்டுக்கு போயிட்டே இருக்கும். இதே நம்ம க்ளோஸ்டு ட்ராவல்ஸ் என்ன சொல்லணும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்ட நம்ம வந்து நிலத்தை வந்துட்டு சர்வே பண்ணுறோம், அது வந்து க்ளோஸ்டு ட்ராவல்ஸ். ஓகேவா? இன்னும் ட்ராவல்ஸிங் வந்து நம்ம இன்னும் டீப்பாக உள்ள அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து ட்ரையாங்குலேஷன் எக்ஸ்கியூஸ் ஆகணும் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு இர்ரெகுலராக ஒரு பவுண்ட்ரி இருந்துச்சுன்னா இந்த பவுண்ட்ரியை வந்து நம்ம ட்ரையாங்கிளாக பிரித்து அந்த ஒரு அது இப்போ நம்ம ஏரியா மெஷர் பண்ணோம்னா அது ஏரியா மெஷர் பண்ணலாம்.
இப்போது இந்த ட்ரையாங்கிளாக பிரிக்கிறோமா, இதுக்கு நம்ம வந்து ஒரு தியரம் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது ட்ரையாங்குலேஷனில். அது பேர் என்னென்னா வந்து லாமிஸ் தியரம். ஓகேவா? எழுதுறது தெரியலையோ? லாமிஸ் தியரம். ஓகே, அப்போ லாமிஸ் தியரத்தில் வந்து என்ன, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா, நான் இதை வந்து ஏ, இதை வந்து பி, இதை வந்து நான் சின்னு வச்சுக்கிறேன். இதோட ஆங்கிள் வந்து நான் எவ்வளோ வச்சுக்கிறேன்னா வந்து காமான்னு வச்சுக்கிறேன். இதை நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். இதை நான் பீட்டான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இது லைன் வந்து ஏசி, இது லைன் பிசி, இது லைன் வந்து ஏபி. அப்போது லாமிஸ் தியரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லென்த் ஆஃப் தி லைன் ஏபி அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்ன இருக்குது, காமா இருக்குது, ஈக்குவல் டு சைன் காமா, டிவைடட் பை சைன் காமா. அப்போது லைன் பிசிக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆங்கிள் இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, சைன் ஆல்ஃபா. அடுத்து லைன் ஏசிக்கு சைன் பீட்டா. இப்போது எனக்கு இந்த 4 ஏதாவது 3 தெரிஞ்சாலே போதும். நான் இந்த இப்போ சப்போஸ் எல்பிசி எனக்கு தெரியணும், எல்பிசி வந்து தெரியணும்னா எனக்கு வந்து லென்த் ஆஃப் த லைன் ஏசி அப்புறம் காமா வேல்யூ பீட்டா வேல்யூ தெரிஞ்சால் போதும், நான் லென்த் ஆஃப் லைன் பிசி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இப்போது இதான் வந்து எல்பிசினா இதை இப்போ எனக்கு தெரியும்னா நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் வந்து, நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அப்போ இந்த லைன் எனக்கு தெரிஞ்சிடுமா, அடுத்து வேறு ஏதாவது ட்ரையாங்கிள் போர்ஷன் இருந்துச்சுன்னா வந்து நான் அதை வந்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கு தான் வந்து லாமிஸ் தியரம் வந்து இது ட்ரையாங்குலேஷனில் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போது நம்ம அதுக்கடுத்து இப்போது ஜென்ரலாக என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஷேப் ஆஃப் தி எர்த். இந்த ஷேப் ஆஃப் தி எர்த் வந்து என்னென்னா வந்து ஆப்லேட் ஸ்பெராய்ட், அதாவது தட்டையான நீள்வட்டம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த ஹரிசாண்டலாக போகிறது வந்து ஈக்குவட்டோரியல் ஆக்சிஸ். இது எப்படி போகும்னா வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் போகும். போலார் ஆக்சிஸ் நார்த் டு சவுத் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, அப்போ லென்த் ஆஃப் போலார் ஆக்சிஸ் எவ்வளோனா வந்து 12713.80 கிலோமீட்டர். அப்போ அது ரேடியஸ் வந்து டிவைட் பை 2 போட்டால் நமக்கு கிடச்சிருமா, 6356.9 கிலோமீட்டர். இதே லென்த் ஆஃப் ஈக்குவட்டோரியல் ஆக்சிஸ் அது பார்த்தோன்னா 12756.750 கிலோமீட்டர். அதோட ரேடியஸ் வந்து 6378.375 கிலோமீட்டர். ஓகே, இப்போது இருக்கிறதுல எது பெருசு, ஈக்குவட்டோரியல் ஆக்சிஸ். அப்போது ஈக்குவட்டோரியல் ஆக்சிஸ் எவ்வளோ கிலோமீட்டர், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போலார் ஆக்சிஸோட அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 42.95 கிலோமீட்டர். ஓகே, இப்போது நம்ம கார்டு லென்த் வந்து 12 கிலோமீட்டர் ட்ரா பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஆர்க் இருக்குது, அதில் வந்து நான் கார்டு லென்த் வந்து ட்ரா பண்ணுறேன். இதுவும் 12 கிலோமீட்டர், இதுவும் 12 கிலோமீட்டர் வரும்போது அப்போது ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். கிலோமீட்டர் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் 12 கிலோமீட்டர் வந்து ட்ரா பண்ணுறேன். அப்போது என்னென்னா ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் எவ்வளோனா வந்து 1 சென்டிமீட்டர். அதான் சொல்கிறாங்க லென்த் ஆஃப் an arc 12 கிலோமீட்டர் லாங் லைங் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் ஒன்லி 1 சென்டிமீட்டர் கிரேட்டர் தென் த கார்டு. ஓகேங்களா? அப்போது நான் 12 கிலோமீட்டர் ட்ரா பண்ணி நான் இந்த லென்த்தை வச்சு நான் வந்து கனெக்ட் பண்ணேன்னா இது எவ்வளோ இருக்குன்னா 12 கிலோமீட்டர் ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் அவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே அடுத்து நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறது வந்து என்னென்னா வந்து இப்போது பிளேன் ட்ரையாங்கிள் வந்து 3 ஆங்கிள் இருக்கும். சம்மேஷன் பண்ணால் 180 வரும். இதே ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணோன்னா வந்து கிரேட்டர் தென் 180 டிகிரியாக இருக்கும். அப்போது இது பிளேன் ட்ரையாங்கிள், இது வந்து ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள். ஓகே, அப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் இன்க்ளூடட் ஆங்கிள் இன் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் அண்ட் சம் ஆஃப் இன்க்ளூடட் ஆங்கிள் இன் பிளேன் ட்ரையாங்கிள், இதுக்கு ரெண்டுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் போட்டோம்னா எவ்வளோனா வந்து 1 செகண்ட். ஓகேங்களா? ஓகே,
அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு, ரிலேட்டிவ் டயா ஆஃப் எர்த் அட் போல் அண்ட் ஈக்குவேட்டர் டிஃப்ரென்ஸ் இஸ் 0.34%. அதாவது இப்போ நம்ம டயாமீட்டர் நம்ம பார்த்தோமா, என்ன பார்த்தோம், டயாமீட்டர் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தோம், இங்கே பார்த்தோமா 12713.80 அப்படின்னு பார்த்தோமா. அடுத்து போலார் பார்த்தோமா. அப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 0.34%. ஓகேங்களா? ஓகே. இப்போது இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 டிகிரி. இது வந்து இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னா வந்து இண்டிவிஜுவல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி கீழே இருக்கணும். இதில் இண்டிவிஜுவல் ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 90 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்குள்ளே வந்து இருக்கலாம், எனி ஆங்கிள் இருக்கலாம். ஓகே. அப்போது நம்ம வந்து 180 டிகிரி இருக்குது அப்படின்னு வச்சு நம்ம மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தோம்னா 540 இருக்கும். 180 + 180 + 180 540 டிகிரி. இங்கே வந்து எவ்வளோ வரும், 90 + 90 + 90 போட்டோம்னா 270 டிகிரி வரும் மேக்ஸிமம். ஓகே. அந்த 1 செகண்ட் சொன்னல, அது வந்து இதுதான். இந்த ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து 195 km² வந்து ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். அதே மாதிரி பிளேன் ட்ரையாங்கிளில் 195 km² ட்ரா பண்ணுறோம். இதுக்கு ரெண்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னா 1 செகண்ட் இருக்கும். ஓகேவா? நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து நம்ம ஸ்கேல் பார்க்கலாம். ஸ்கேல் வந்து ரெண்டாக பிரியும். என்னென்ன பிரியும், இன்ஜினியர் ஸ்கேல்னு ஒன்று பிரியும், ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேல்னு பிரியும். இன்ஜினியர் ஸ்கேல் எதுக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்னா வந்து மேப்பு. இப்போ நம்மகிட்ட இந்தியா வரைபடம், உலக வரைபடம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம இன்ஜினியர் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேல். ஓகே. இப்போது மேப்பில் எப்படி இருக்குன்னா வந்து, மேப்பில் 1 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா, மேப்பில் சொல்கிறேன் ஒரு 50 கிலோமீட்டர் கவர் பண்ணோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து இங்கே எவ்வளோ எடுத்துக்கோன்னா 1 சென்டிமீட்டர் = 100 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேல் என்ன பண்ணுவோம்னா, இங்கே எப்படி 1 சென்டிமீட்டர் = 100 மீட்டர்னு இருந்துச்சு, இங்கே எப்படி இருக்கணும்னா, இங்கே லெஃப்ட் சைடில் சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா ரைட் சைட்லேயும் சென்டிமீட்டர் தான் இருக்கணும். லெஃப்ட் சைடில் வந்து எம்எம்ல இருந்துச்சுன்னா ரைட் சைட்லேயும் எம்எம் தான் இருக்கணும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு என்ன யூனிட் இருக்கோ அதே தான் ரைட் சைடு யூனிட் மெயின்டைன் ஆகும். அப்போது 1 சென்டிமீட்டர் = இங்கே 100 மீட்டராக இருக்கிறத நம்ம என்னவா எழுதுகிறோம், 10,000 சென்டிமீட்டராக எழுதுகிறோம். ஓகே. நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேல்னு வரும்போது எப்படின்னா 1/ல தான் வந்து வேல்யூஸ்லாம் இருக்கணும். அப்போது நம்ம இதை வந்து கீழே கொண்டு வரோம். அப்போது 1/10,000 மாறும். சென்டிமீட்டர் கேன்சல் ஆகி யூனிட்லெஸ்ஸாக இருக்கும். அப்போது 1/10,000 இதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேல். ஓகே. அப்போது ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேல் அப்படின்னா எதுக்கான ரேஷியோ பார்த்தோம்னா, ஃபீல்டு இருக்கிற பேப்பர் மெஷர்மெண்ட் டிவைட் பை ஃபீல்டு மெஷர்மெண்ட். அதாவது ஃபீல்டில் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், பேப்பரில் அதை வந்து நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், பேப்பரில் வந்து அதாவது ஃபீல்டில் 10,000 சென்டிமீட்டர் இருக்கிறத நம்ம பேப்பரில் 1 சென்டிமீட்டராக ட்ரா பண்ணுறோம். அதுதான் மீனிங். ஓகேவா? ஓகே. இப்போது இதில் வந்து